வெல்கம் டு எஸ்எஸ் ஃபுட் கார்னர். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக எலுமிச்சை ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தேவையான பொருட்கள்: மீடியம் சைஸில் ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சை பழம் ஒரு 8 எடுத்து வச்சுக்கலாம். கல் உப்பு 1 டேபிள் ஸ்பூன், உங்கள்கிட்ட கல் உப்பு இல்லைன்னா பொடி உப்பு கூட எடுத்துக்கலாம். வத்தல் பொடி 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 2 டீஸ்பூன், காயப்பொடி 1 டீஸ்பூன், வெந்தயத்தை வறுத்து பொடியாக்கி வச்சுருக்கேன் 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எடுத்து வச்ச எலுமிச்சை பழத்தை வெளியில் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு எலுமிச்சை பழத்தையும் நீளமாக ஒரு 4லேருந்து 5 பீஸ் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எடுத்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடாக விட்டுடலாம். எண்ணெய் சூடானதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததுமே நம்ம நறுக்கி வச்சுருக்க எலுமிச்சை பழத்தை இது கூடவே சேர்த்துக்கலாம். எலுமிச்சை பழத்தோட விதையை பிரித்து எடுத்துக்கோங்க. ஆனால் நம்ம இந்த எலுமிச்சை பழத்தோட ஜூஸை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஊறுகாய் கூடவே சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம எண்ணெயில் வேக விட போகிறோம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எலுமிச்சை பழத்தில் நம்ம சேர்த்து ஆட் பண்ண ஜூஸ் எல்லாம் நல்லா கொதி விட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எலுமிச்சை பழத்தில் நல்லா சேர்றது மாதிரி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு சேர்த்த இந்த எலுமிச்சை பழத்தை இன்னொரு 3 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். அப்போ தான் எலுமிச்சை பழத்தில் உப்பு நல்லா பிடிக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வத்தல் பொடியை இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எலுமிச்சை பழத்தில் நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், எதுவும் ஆகாது. வத்தல் பொடி எலுமிச்சை பழத்து கூட நல்லா கோட் ஆகிறது மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கோட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க காயப்பொடியை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாம் பேனோட சைடில் வந்திருக்கும். இந்த டைம் தான் கரெக்ட் டைம். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தய பொடியை லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தய பொடி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஊறுகாய்க்கு. இப்போது இதை ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எலுமிச்சை ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 வீக் ஃபர்மெண்டேஷனுக்கு அப்புறம் இந்த லெமன் பிக்கிளை நம்ம யூஸ் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள்.